Very good morning, my dear friends. லைம் லைரிக்ஸ் மார்னிங் மெசேஜில் மறுபடியும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். லைம் லைரிக்ஸ் இஸ் soaring new heights. People are just admiring at the videos and people are giving suggestions to me also. So, ஒரு நாளும் ஒவ்வொரு நீடட் அண்ட் பாசிட்டிவ் மெசேஜ் நமக்கு கிடச்சிட்டே இருக்கு. எல்லாருக்குமே we don't want change and we also want change. என்னடா அது குழப்பறானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இது குழப்பமே கிடையாது. நாம் ஒரு நல்ல விஷயம் நினச்சிட்ருக்கோம், கம்ஃபர்ட்டில் உட்காந்துருக்கோம், ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துருக்கோம். சேஞ்ச் நமக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே திருப்பி 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 ஒரே மாதிரி வீட்டு சாப்பாடு, ஒரே மாதிரி வீட்டில் இருக்கிற என்வாயர்மெண்ட்டு, ஒரே மாதிரி ஆஃபீஸ்க்கு போகிறோம், திரும்பி வரோம். நம்ம என்ன பண்ணுறது? வி வாண்ட் எ சேஞ்ச், வி வாண்ட் எ ஹாலிடே. ஒரு 4 நாள் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடணும், 4 நாள் இந்த இடத்துலேருந்து ஒரு புது இடத்துக்கு போகணும், 4 நாள் புது விஷயங்களை பார்க்கணும், புது மனிதர்களை பார்க்கணும், புதிதான அனுபவங்களை சேர்க்கணும். ஸோ வி வாண்ட் சேஞ்ச். இந்த ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டுட்டு இருக்கவன் என்ன பண்ணுவான்? டேய் மச்சான், ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா? உன் ஒய்ஃப் நல்லா சமைப்பாங்களாமே, வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணுன்னு நாக்கெல்லாம் செத்து போச்சுடா. வீட்டுக்கு வந்த உடனே வீட்டு சாப்பாடு தான். வீட்டு சாப்பாடு வாய் இனிக்க நல்லா ருசியாக சமைச்சு போடுவாங்க, சத்துள்ளதாக இருக்கும். ஆனால் ஹோட்டலில் ஃப்ரீசரில் வச்சுருந்தது, புழுத்தது, அழுகி போனது, அதெல்லாம் ஜம்முன்னு எல்லாம் மசாலாலாம் சேர்த்து அப்படி ஜம்முன்னு அந்த ஒரு ஜோடனையில் கொண்டு ஒரு 5 ஸ்டார் 3 ஸ்டார் அந்த செட்டப்போட வச்ச உடனே வாவ், வீட்டு சாப்பாடு அது மாதிரி இல்லையே, ஹோட்டல் சாப்பாடு தான். சேஞ்ச். எந்த சேஞ்சு உங்களுக்கு போர்டம்க்கு கொண்டு போகிறதோ, எந்த சேஞ்ச் உங்களுக்கு வந்து பிடிக்கிறதோ, எந்த சேஞ்ச் பிடிக்கலையோ, ரெண்டுமே பிடிச்சதோ பிடிக்கலையோ, பிடிக்காத போது நம்ம சேஞ்சுக்கு போகிறோம், பிடிச்சது போது சேஞ்சு வேணான்னு முடிவு பண்ணுறோம். ஆனால் சேஞ்ச் இஸ் ஹார்ட் அட் ஃபஸ்ட். ஒரு சேஞ்ச் வருதுன்னா இட் இஸ் ஹார்ட் அட் ஃபஸ்ட். நான் வந்து ஒரு பர்சனல் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரியாக இருந்தேன். எனக்கு வந்து லேண்ட் வாட்டர் அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து முதல்ல என்னுடைய ரெஸ்பெக்டட் வைஸ் பிரசிடெண்ட் அந்த நேரத்தில் இருந்தவர் மிஸ்டர் KN வசந்த் அப்படின்னு பேர். வெரி நைஸ் லவ்விங் ஜென்டில்மேன், வெரி பாசிட்டிவ் ஜென்டில்மேன். அவர் சொன்னார், கணேஷ் உன்னால் முடியாது எடுத்துக்கோ. அதை வந்து ஒரு கிட்டத்தட்ட 3 டிகேட்ஸாக ஒருத்தர் கவனிச்சிட்டு இருந்தார். எஃபிஷியன்ட், ரொம்ப பிரமாதமாக கவனிச்சிட்டு இருந்தார். அதை அவர்கிட்டேருந்து எங்கிட்ட பிடுங்கி கொடுத்தா எனக்கு அது வந்து பாசிட்டிவாக இருக்குமா, அது நான் வந்து அதில் சர்வைவ் ஆவேனா, இது எதுக்கு ஆனந்தமாக உட்காந்துருந்தேன், ஏண்டா இந்த ப்ரமோஷன் எனக்கு கொடுக்குறாருன்னு தோணுது. உன்னால் முடியும்னார். ஐ டுக் இட் ஆஸ் எ சேலஞ்ச் அண்ட் ஜஸ்ட் டிசைடட் டு சேஞ்ச். இந்த சேலஞ்சும் சேஞ்சும் ஒன்றாவே வரும் கரியரில். அது முதல்ல ஹார்ட் அட் ஃபஸ்ட் இருந்தது. என்னத்தையோ ஃபஸ்ட்லி இயருங்கிறான், ஏக்கருங்கிறான், ஏறுங்கிறான், ஒன்றுமே புரியல எனக்கு. அதை போய் முதல்ல நான் போய் நேரடியாக பார்க்கும்போது என் ஒய்ஃப் கூட சொன்னான், ஐயோ வேண்டாத வேலைங்க, 5:15 வீட்டுக்கு வந்துட்டு இருந்தீங்க, இப்போ என்னடானா கோர்ட்டுன்றீங்க, கேஸுன்றீங்க, அது வந்து போய் சர்வேங்கிறீங்க, போய் இதில் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காந்துருக்கீங்க, என்னங்க இது அப்படிலாம் கேட்டுருந்தேன். பட் ஐ லேர்ன்ட். That was my first step towards elevation. மேனேஜர் லெவலுக்கு போகிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது எனக்கு. ஸோ இட் இஸ் ஹார்ட் இஸ் ஆல்வேஸ், சேஞ்ச் இஸ் ஹார்ட் அட் ஃபஸ்ட், தென் மெஸ்ஸி இன் த மிடில். சரி, ஹார்டாக இருக்குது, நான் எடுத்துக்கிறேன். நடுவில் பார்த்தா வளைஞ்சி கிளஞ்சி இப்படிலாம் போய் முட்டி மோதி இதுமாரி போகவே முடியாது, இப்படி திரும்ப கோர்ஜியஸ் அட் த எண்ட். இந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். முதல்ல சிக்கலாக இருக்குது, அதுக்கப்புறம் வளைஞ்சு போகுது, அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். நெவர் ஹெசிடேட் டு கெட் சேஞ்ச்டு, நெவர் ஹெசிடேட் டு சேஞ்ச் தி ஹார்ட் சிச்சுவேஷன் அரவுண்ட் யூ, ஹார்ட் பீப்புள் அரவுண்ட் யூ. அதை மாற்றிக்கிறது. நமக்குள் மாற்றம் வந்தால் நம்மை சுற்றி மாறுவதை, வளர்ச்சிக்கான ஒரு பாதையாக அது மாறுவதை நாம் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.